அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பரிவர்த்தனை பெற்றால் இது வீடு பரிவர்த்தனை பெற்றால் ஒரு ஜாதகருக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன நிலைப்பாடு ஏற்படும் என்பது பார்ப்போம். ஏன்னா 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி ஸ்தானம். இரண்டும் பரிவர்த்தனை பெறக்குள்ள அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பலன்கள் எப்படி நடக்கும் என்பது ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். இப்போ 2-7 பரிவர்த்தனை ஏற்படக்குள்ள அதான் நான் போட்ட லக்கணம், அங்கேருந்து 2ஆம் இடம், அதே போல் அங்கேருந்து 7ஆம் இடம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ கடக லக்கணமாக இருந்து 2ஆம் இடம் சிம்மம் வரும், 7ஆம் இடம் மகரம் வரும். அந்த சனி பகவான் சிம்மத்திலையும் சிம்மனுடைய ஆட்சி பெறுறது சூரியன் மகரத்திலே அமரக்குள்ள இது 2-7 பரிவர்த்தனை ஆகும். அப்படி இருக்கக்குள்ள அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பலனை பெறுவாங்கன்னு பார்க்கலாம். அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட்டு தொழில் செய்தால் அந்த ஜாதகருக்கு அதிகமான வருமானத்தை வரும். அதே போல் திருமணத்துக்கு முன்பு வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் இந்த அமைப்பு திருமணம் ஆனவுடன் அந்த ஜாதகருக்கு நல்ல செல்வாக்கு ஏற்படுத்தி பணவரவை அதிகப்படுத்தி தரும். அதே போல் குழந்தை பாக்கியம் எளிதில் அமையும். வாகன யோகமும் திருப்திகரமாக இருக்கும். பல வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் மாமனாரும் மாமியார் உறவிலும் சங்கடங்களும் சண்டை சச்சரவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் 2ஆம் அதிபதி திசை 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் அதிபதி திசை 2ஆம் அதிபதியில் அந்த ஜாதகருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். அதே போல் முகம், வாய், பால் உறுப்புகள் நோயினால் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அந்த தசாபத்தியில் மிக கவனமாக இருக்கணும். அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அந்த ஜாதகருக்கு நல்ல சிறப்பான வருமானத்தை கொடுத்து உயர்ந்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லும். இது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ஜாதகருடைய அமைப்பு ஒப்பிட்டு பாருங்கள், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.